அந்த கிராமத்து மோகினி ஆலமரத்தின் கீழே கிசுகிசுப்புகளுக்காக சிரிக்கும் ஆண்மக்களை சேகரிக்கிறாள் என்று அவர்கள் இன்னும் சொல்கிறார்கள். நள்ளிரவில் ஒரு தமிழ் கிராமத்துக்கு வெளியே உள்ள மறக்கப்பட்ட காட்டு சாலையில் ட்ரக் டிரைவர் 1 மணிக்குப் பிறகு மட்டுமே தோன்றும் ஒரு பெண்ணை பற்றி கிசுகிசுக்கிறார்கள். பச்சை ஹாஃப் சாரி அணிந்து ஒரு முறக்கப்பட்ட ஆலமரத்தின் கீழே அசைவின்றி நிற்கும் அவள். காற்று நின்றிருந்தாலும் அவள் கால் சிலம்புகள் ஒலிக்கும். நிறுத்துபவர்களிடம் அவள் சினிமா ஹீரோயின் போல் புன்னகைத்து அவள் மல்லிகை வாசனை நிலைக்கும் அளவுக்கு நெருங்கி, வில்லேஜுக்கு டிராப் பண்ணறீங்களா இல்ல லைஃப்ல லாஸ்ட் டிராப்பா என்று கிசுகிசுப்பாள். அவள் கண்கள் ஹெட்லைட்ஸ்ல தங்க நிறத்தில் ஒளிரும். அப்போது தான் உண்மை உரைக்கும். அவள் பாதங்கள் பின்னோக்கி இருக்கும். மேலும் அவள் நிழல் காணாமல் போயிருக்கும். காடு மூச்சு திணறும் அமைதியில் மூழ்கும். பூச்சிகள் இல்லை, நாய்கள் இல்லை. வாகனத்தை சுற்றி அவளது சிலம்பொலி மட்டுமே கேட்கும். அவள் இன்னும் அவர்கள் பக்கத்தில் புன்னகைத்தபடி அமர்ந்திருப்பாள். பிடியும் நேரத்தில் கிராம மக்கள் மரத்திலிருந்து தலைகீழாக தொங்கும் இன்னொரு உடலை காண்பார்கள். முகம் வெளிரி வெள்ளையாக, உதடுகள் புன்னகையில் உறைந்து, கழுத்தில் காதலியின் கடைசி தழுவலைப் போல 2 குங்கும விரல் தடயங்கள் பதிந்திருக்கும்.